ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்திக்கு வீடியோவோட கண்டினியூ தான். நம்ம இப்போ உடுமலை திருப்பதியில் சாமி கும்பிட்டு திருமூர்த்தி டேம் போகிறோம். நேத்திக்கு வீடியோவிலே சொல்ல மறந்துட்டேன். உடுமலை திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பெருமாளோட தச அவதார சிற்பங்கள் இருக்குது. போனீங்கன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் ஒரு பேக்கரியில் பப்ஸும் காஃபியும் குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா நண்பர் பப்ஸு வேணும்னு ஒரே அடம். அவருக்கு பப்ஸை வச்சுட்டு நாங்களும் டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எப்போயுமே புரட்டாசி மாதம் பேஞ்சு பிறந்தா நல்லாயிருக்கும், அந்த வருஷம்லாம் நல்லா மழை வரும், விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டே போனோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே மதியானம் 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே மழை, பழனியிலேயும் மழைன்னு சொன்னாங்க. புரட்டாசி மாதம் பேஞ்சு பிறந்துருச்சு. நம்ம திருமூர்த்தி மலைக்கு போன உடனேயுமே நுழைவு கட்டணம் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 20 ரூபா, 4 வீலருக்கு 40 50 சொன்னாங்க. நாங்கள் டேம் வியூவை பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். இதுதான் திருமூர்த்தி டேமோட வியூ. இங்கே நிறையா சினிமா படம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சாங்ஸ் நிறையா எடுத்திருக்கிறாங்க இந்த டேமை சுற்றி, மலைகளை சுற்றி. அதுவும் 80s 90s படத்துலலாம் நிறையா படத்தில் வரும் இந்த இடம். சமீபத்தில் கூட பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அந்த படத்தில் கூட இந்த ஒரு பாட்டில் இந்த இடம் வரும். சூப்பரான இடம். முன்னாடிலாம் இந்த டேமில் படகு சவாரி இருந்தது, நிறையா போட்டு இருக்கும், மோட்ரு போட்டெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா படகு சவாரி இல்லை போல் தெரியுது, இருக்கிற மாதிரி தெரியல ஒன்றும். நாங்கள் இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையா எடுத்துகிட்டு உள்ள மும்மூர்த்திகள் சன்னதி, பஞ்சலிங்க ஃபால்ஸு, பஞ்சலிங்கம்லாம் போகலான்னு சொல்லி கிளம்புனோம். கரெக்டாக வண்டிக்கிட்ட போன உடனே பார்த்திங்கன்னா பேக்கை பிடுங்கிட்டு போயிடுச்சு மங்கீஸ் 2 வந்து. உள்ளுக்குள்ளே இருந்த புளிசாத வாசத்துக்கு மங்கி வந்துருச்சு. பேக்குள்ளே தான் என் தங்கச்சியோட ஃபோன் இருந்தது. கைகால் நடுக்க முடிச்சிருச்சு. ஃபோனை தூக்கி எறிஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு. ஃபோனை தூக்கி எறிஞ்சிருமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு நான் கிட்ட போகிறேன் அதை முடுக்கலான்னு. என்னையும் மிரட்டுது, கடிக்க வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இலந்த வடை விற்கிற பாட்டி கவட்டை கொண்டு வந்து அதை காமிக்கிறாங்க. அது வெறும் கவட்டைன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. பாட்டியும் மிரட்டுது. அப்புறம் அங்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க குச்சி கொண்டு வந்து மிரட்டி சாப்பாடு மட்டும்தாம்மா எடுக்கும், பயப்படாதீங்கன்னாங்க. ஏற்கனவே இங்கே குரங்கு அட்டகாசம் பண்ணும் நமக்கு நல்லாவே தெரியும். திருமூர்த்தி மலை டேமுக்கு நான் நிறையா டைம் வந்திருக்கேன். ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவை கூட விடாது, பிடுங்கிட்டு போயிடும். அதனால் நம்ம சாப்பாடை வந்து நம்ம வண்டிப்பெட்டிக்குள்ளே வச்சுருக்கணும்னு பேசிக்கிட்டே வந்தால் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிப்போச்சு. நல்ல வேலை ஃபோனு பர்ஸு எதையுமே அது எடுக்கலை, சாப்பாடை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் அந்த கைகால் நடுக்க இருந்தது. சரி, சாமி கும்பிடலாம், மும்மூர்த்திகள் தரிசனம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்குன்னு. இப்படி தான் பண்ணுது. நம்ம போனாலும் லேடிஸ் தலையில் உட்காந்துட்டு அவங்க தலையில் இருக்க பூவெல்லாம் பிச்சு போடுது, ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் திருமூர்த்தி டேம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அப்படியும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு போனீங்கன்னா மங்கி வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிடும், நம்மளையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இங்கேயே நாங்கள் சாமி கும்பிட்டு திரும்பிட்டோம். மேலே ஃபால்ஸுக்கு போகலை, பஞ்சலிங்க அருவிக்கு. ஃபால்ஸுக்கு போகிற இடத்துலையும் 30 ரூபாயோ 40 ரூபாயோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நிறையா படம் எடுத்திருக்கிறாங்க. ஜெயம் படத்தில் நிறையா சீன் வரும், சதாவோட வர்ற சீன் எல்லாம் நிறைய இங்கே எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பழைய படங்கள் கிழக்கு முகம், கிழக்கு வாசல், இந்த மாதிரி படம்லாம் நிறைய எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுந்தர் சி சார் அவர் படம் பெரும்பாலும் இந்த பொள்ளாச்சி சைடு தான் எடுப்பாங்க. இந்த ஒரே பாறைக்கடியில தான் சுயம்பு மூர்த்திகளாக மும்மூர்த்திகள் சன்னதி இருக்கு. கீழே கன்னிமாருமே ஒரே கல்லுல செதுக்கி வச்சிருக்கிறாங்க, அழகா அருமையான கோவில். இந்த பாட்டி தான் குரங்கு வந்து எங்களை மிரட்டினும் போது கவட்டையை வச்சு முடுக்கி விட்டாங்க. அதனால கிளம்பும் போது இந்த பாட்டி கிட்ட இலந்த வடை வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு இருக்கிறோம். சொல்ல போனா இலந்த வடை வாங்குறதுக்காகத்தான் இந்த பக்கமே வந்தோம். ஏன்னா இங்க இருக்க இலந்த வடை அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இங்க இருக்க மரத்துகளே பறிச்சு இவங்களே உப்பு, புளி, காரம், வெல்லம் எல்லாம் சேர்த்தி நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு பாக்கெட் பாட்டி 10 ரூபான்னுச்சு, ஆனா 5 ரூபா தான். சரி பரவாயில்ல வச்சுக்க பாட்டின்னு கொடுத்தாச்சு. குறிப்பா பெருங்காயம்லாம் சேர்த்து செய்யறதுனால நம்ம டிராவல் பண்ணி வரும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்க ஃபீலிங்ஸ் மாதிரி நல்லா இருக்கும். மொத்தத்துல சுவை நாட்டியம் ஆடும் நாக்கில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.